கொஞ்சம் ஒரு பேச வச்சுக்கோங்க. அப்போ அவங்க பேச கேட்கலாம். ఆయన 4 మంది அது சாசனம் ஏம்பா ஸோ நம்ம என்ன கொடுக்குறது பூர்ணவள்ளி தர்மராஜா கோயிலுக்கு கடைசியில் இருக்கிற அருந்ததி நகர் அருந்ததி பாளையம் ஸ்ரீ லோகமாத்தம்மன் ஆலயத்தில் இருக்கோம். இந்த ஆலயம் வந்து 3 தலைமுறையாக நாம் நடத்திட்டு வந்துருக்கோம். பரம்பரையாக இந்த கோயில் வந்து எங்கள் குடும்பத்தின் சார்பாக நடத்தப்படுகிறது. இப்போ இருக்கிற அம்மனுடைய சிலை வந்து தர்மராஜா கோவில் திருமணையில் இருக்கிற அருந்ததி பாளையம் பொது கிணற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது. அந்த சிலை கண்டெடுக்கப்பட்ட பிறகு சாமியாடிகள் வந்து இந்த சிலைக்கு நீங்கள் பூஜை பண்ணணும், இந்த அம்மாவுக்கு கட்டி கும்பிடணும் அப்படின்னு சொன்னதால் இந்த கோயிலை வந்து ஏற்படுத்தி இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 52 வருஷமாக கோயில் நடைபெறுது. அதற்கு முன்பிருந்தே ஒரு அம்மனை நாங்கள் வழிபட்டு வந்தோம். இந்த சிலை வந்து ஒரு 52 வருஷமாக வழிபடுறோம். இந்த கோயில் இந்த கிணத்துல நான் இருக்கேன்னு ஒரு சாமியாடி மூலமாக சொன்னதால் அந்த இடத்துல வந்து கோயிலில் தண்ணி இறைக்கும் போது அந்த சிலை வந்து கண்டெடுக்கப்பட்டது. அந்த சிலையை தான் இப்போது எங்களுக்கு அம்மனை நாங்கள் வழிபட்டு வரோம். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பூஜைகள் எல்லாமே நடைபெற்று வருது. திருமணம் ஆகாதவங்க இங்கே ஏதாச்சும் வேண்டிக்கிட்டு பரிகார பூஜைகள் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷமோ 2 வருஷத்துலேயும் உங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்பிக்கையாக வர்றவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் இங்கே கிடைக்கும். இது வந்து நாங்கள் வந்து கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இங்கே வந்து முற்காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளை நோய் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, கக்குவான் இருமல் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சென்னையில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து பொன்னேரி போய் அங்கே ஒரு தாயத்தை வாங்கி கட்டுவாங்க.
ஆனால் நம்ம கோயிலில் வந்து அதே மாதிரியான ஒரு சடங்கு இருக்குது. கக்குவான் இருமல் மற்றும் வந்து கொள்ளை நோய் இதுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து நம்ம கோயிலில் கும்பிட்டுட்டு ஒரு தாயத்தை வாங்கி கட்டினாங்கன்னா அந்த இருமல் அதெல்லாமே சரியாக போகக்கூடிய ஐதீகம் இருக்குது. இப்போ அந்த நோய்கள்லாம் குறைஞ்சதால அதெல்லாம் குறைஞ்சிச்சு. இப்போ அந்த மாதிரியான எந்த சடங்குகளும் இப்போ நடக்கிறதில்ல. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சூனியம் அது மாதிரி செய்வினை வைக்கிறது அதெல்லாமே வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அது மாதிரி நிறைய பேர் வந்து பாசிட்டிவாகவும் சொல்லியிருக்காங்க. சரி இங்கே வந்தப்போ சரியாக போச்சு அப்படின்னு. இதுதான் இந்த கோயிலோட வரலாறு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக சிலை வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அருவமாக ஸ்ரீ லோகமாத்தம்மனை நாங்கள் வழிபட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு 12-15 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தது. இப்போ இன்னொரு முறை கும்பாபிஷேகம் நடத்தணும். அதுக்கு லோகமாத்தம்மன் அருள் தரணும் அப்படின்னு எல்லா சார்பாகவும் கேட்டுக்கிறோம். இந்த கோயில் வந்து நம்பி வரவங்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக. அம்மா வந்து க்யூட்டாக வந்து எல்லாம் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட ரெடி பண்ணி அம்மா பேர் இல்லை பேசுறது இல்லை தேவையில்லாத சவுண்ட் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். தேவையில்லாத பேசுங்கலாம் ஃபஸ்ட் பேசுங்க அது வராது. அதெல்லாம் கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டு கோவில் ஷேர் பண்ணுறேன். பொங்கல் தூரம் வந்து கோயிலை பற்றி பேசினா சொல்லுவாங்க. இல்லை